ஃப்ரெண்ட்ஸ், என்னடா காலியாக இருக்க கூட்டை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இதிலலாம் எவ்வளோ கோழி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ எல்லா கோழியையுமே நம்ம விற்றுட்டோம். இப்படி கூடு காலியாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடைக்கோழி மட்டும் இருக்கும். மற்றபடி பெரிய கோழிகள்லையுமே வந்து 2 கோழி தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே விற்றாச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே நாளில் ஒரு 5 கோழி பக்கம் காணாமல் போயிடுச்சு. அதுதான் இந்த கூடுகள்லாம் இப்படி காலியாக கிடக்கிறதுக்கு காரணமே. இப்போ நம்ம வீட்டில் இருக்க கோழிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோழிங்க 6 கோழி அவ்வளோதான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த தேயிலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 கோழி குஞ்சுகள் மட்டும் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்க கோழிகள். எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாச்சு. அந்த காணாமல் போனதுக்கப்புறம் யார் பிடிச்சாங்களா, இல்லை வந்து கீரி இதுக்க பிடிச்சிட்டு போச்சா என்னன்னு தெரியல. இப்போ ஒன்றுமே இல்லை. அதனால கூடு வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இனி வந்து இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணிவிட்டு ஒரு கூடை கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து இனி கோழியை வந்து அதிகப்படுத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.